அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலைச் சொல்லு சூடிக் கொடுத்து சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு என்று உய்யக்கொண்டான். ஆண்டாளுடைய அடியை தொட்டு வணங்கியதைப் போல நாமும் ஆண்டாளுடைய அனுக்கிரகம் பெற வேண்டி ஆண்டாளுடைய அடியை தொட்டு ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை 30 திருப்பாவைகளிலே நாம் இன்றைய தினம் இந்த 14வது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம். அருள்மிகு வேணுகோபால சன்னதியிலே நாமும் இங்கே மார்கழி மாதம் துவக்கத்தில் முதல் இந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை ஒவ்வொரு பாடல்களாக பார்த்து வருகின்றோம். ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களிலே முதல் 5 பாடல்களை முன்னுரையாக அமைத்திருக்கின்றாள் என்று பார்த்தோம். இந்த பாவைக்களம் அமைத்து நோன்பு இருப்பதற்காக ஆண்டாள் யாரை துணை அழைக்கின்றார் என்று சொன்னால், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்திலே அழகாக சொல்லி, 2வது பாசுரத்திலே பரத்துவத்தில் இருக்கின்றவனை முதலில் சொன்னவள், 2வது பாசுரத்திலே திருப்பார்கடலிலே இங்கே பையத்துகின்றவனை அந்த ஆதிசேஷன் என்ற அந்த பாம்பின் மீது படுக்கையாக கொண்டு இந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரமனை, அமைதியாக தூங்கி கொண்டிருக்கின்ற பரமனை சொல்லி, அடுத்து வாமன அவதாரத்தை சொல்லி, இவ்வாறாக ஒவ்வொரு அவதாரங்களையும் சொல்லி வருகின்றார் என்று பார்க்கின்றோம். 6வது பாடல் முதல் மற்ற 15வது பாடல் வரை, அதாவது 10 பாடல்கள் தன்னுடைய தோழிமார்களை இங்கே அழைத்து இந்த நோன்பிற்கு செல்வதாக ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றாள். அன்றைய தினம் பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியிலே அந்த மதுராபுரியிலே அவதரித்த போது யமுனையாற்றங்கரையிலே இந்த கோபியர்களெல்லாம், அங்கே ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் கோபியர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், பகவான் கிருஷ்ணன் நமக்கு அனுக்கிரகம் தர வேண்டும், அவனோடு நாம் ஓடி விளையாட வேண்டும், அவனோடு அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அங்கே பகவானுடன் அனுபவிக்க வேண்டுமென்றால் எங்கே செல்ல வேண்டும்? பரத்துவத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பரத்துவம் என்றால் தன்னுடைய இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையை முடித்து இறுதி காலத்திற்கு பின்னாலே இந்த வைகுண்டம் செல்ல வேண்டும். அப்படி இருந்தும் வைகுண்டம் செல்ல முடியுமா அல்லது மற்ற பரமபதத்துக்கு செல்லுகின்றார்களா என்பதெல்லாம் தெரியாதல்லவா? இங்கே பகவானே ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூலோகத்திலே இங்கே கிருஷ்ணனாக வந்து அவதரித்திருக்கின்றான். இந்த யமுனை ஆற்றங்கரையிலே மதுராபுரியில் பிறந்தவன் இந்த ஆயர்பாடியிலே வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது இங்கே பசுக்களாகவும் கன்றுகளாகவும் இந்த நித்திய சூரிகள் எல்லாம், அங்கே பரத்துவத்திலே இருந்த நித்திய சூரிகள் எல்லாம் இங்கே வந்து அவதரித்து விட்டார்கள். சாதாரண மானுடராக பிறந்தவர்கள் சும்மா விட முடியுமா? பகவானிடம் அவனுடைய அருக்கிரகத்தை பெற வேண்டாமா? அவனுடன் அனுபவத்தை பெற வேண்டாமா என்பதற்காக அன்றைய சூழ்நிலையிலே இந்த ஆயர்பாடியில் இருந்த இந்த ஆயர்பாடி பெண்களெல்லாம், கோபியர்களெல்லாம் கண்ணனை வேண்டி நிற்கின்றார்கள். காத்தியாயினி தேவியிடம் சென்று, நாங்கள் பாவைக்களம் அமைத்து பகவானை வழிபடுகின்றோம், நீங்கள் வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லி அடுத்து இப்படி பகவானிடம் இட்டு செல்வாள் இந்த காத்தாயினி தேவி என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். அதை போலத்தான் இந்த கலியுகத்திலே இங்கே சிறுவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய இந்த பெரியாழ்வாருக்கு பிள்ளையாக அவதரித்த ஆண்டாள் எண்ணுகின்றாள். மற்ற ஆழ்வார்களைப் போலல்லாமல், ஆழ்வார்களெல்லாம் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைத்துவிட்டது, நாம் இங்கே பரத்துவம் செல்லுவோம், வைகுண்டம் செல்வோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். பகவானோடு அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை மற்றவர்கள் பகிரும்படி செய்யவில்லை. ஆனால் இந்த ஆண்டாளோ வித்தியாசமாக, நான் மட்டும் பகவானை அனுபவித்தால் பத்தாது, இந்த மக்களும் மையத்தில் உள்ள மக்களெல்லாம், இந்த பூலோகத்திலே பிறந்த மக்களெல்லாம் பகவான் படைப்புத்தானே, இவர்கள் அனைவருமே இங்கே பரத்துவம் வந்து இந்த பகவானோடு அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அழகாக ஒரு எத்தனத்தை செய்கின்றாள், ஒரு முயற்சியை செய்கின்றாள் ஆண்டாள். அதனுடைய விளைவுதான் இந்த 30 பாசுரங்கள் என்று சொன்னால் அதற்கு ஈடு இணை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த 30 பாசுரங்களுமே
வேதத்தினுடைய உட்பொருள்களை கொண்டு வேதத்தினுடைய வித்தாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். வேதம் என்ன சொல்லுகின்றதோ அதையெல்லாம் உள்ளார்த்தமாக இங்கே அடக்கி கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இவ்வாறாக இந்த முதல் 5 பாசுரங்களை முன்னுரையாக அமைத்தவள் 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் உள்ள 10 தோழிமார்களை அழைப்பதாக இருக்கின்றது. தோழிமார்கள் என்றால் இங்கே என்ன உள்ளார்த்தம் என்ன? ஒவ்வொரு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள். இன்றைக்கி மனிதர்கள் எல்லாம் ஒரே குணம் உடையவர்களாக இருக்கின்றார்களா? மகாபாரதத்தை பார்த்தால் துரியோதனனுக்கு ஒரு குணம், கர்ணனுக்கு ஒரு குணம். அதே போல் இங்கே பஞ்சபாண்டவர்களிலே 5 வித்தியாசமான குணம் இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்கின்றோம் அல்லவா? அப்படித்தானே இந்த பூலோகத்திலே அவதரித்த மக்களும் மானுட மக்களும் அப்படித்தானே, மானுடர்களும் அப்படித்தானே. எனவே அதைத்தான் இங்கே 10 தோழிகளாக எண்ணி இந்த மக்களையெல்லாம் 10 தோழியர்களாக எண்ணி ஆண்டாள் அழைக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். 6வது பாசுரத்திலே 6வது பாடலிலே ஒரு தோழியை எழுப்புகின்றால் அதற்கு இயற்கையை துணையாக கொண்டு புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலிலே வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையா என்று சொன்னவள் 7வது பாசுரத்திலே கீசி கீசென்று அணைச்சாத்தான் பேசுகின்றனவே அதெல்லாம் உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்லி, அடுத்து கீழ்வானம் பெல்லென்று இங்கே எருமையெல்லாம் சிறுவீடு மேய்கின்றனவே அதெல்லாம் உனக்கு தெரியவில்லையா என்று எடுத்துக்காட்டை சொன்னவள் 9வது பாசுரத்திலே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய என்று சொல்லி ஒரு மாமன் மகளை எழுப்புகின்றாள் என்று பார்க்கின்றோம். அடுத்து நாம் நோன்பெல்லாம் முடித்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இங்கே நாம் நோன்பெல்லாம் முடித்து இந்த பூலோகத்தின் பிறந்த பயனை அடைந்து நாம் இங்கே பரத்துவத்திற்கு வந்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு ஒருத்தி தூங்குகின்றார். அவளைத்தான் 10வது பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் மாற்றம் தாராதார் என்று அழகாக சொல்லி எழுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து இந்த ஆயர்பாடியினுடைய பலம் எப்படி இருக்கின்றது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக ஒரு தோழியை இங்கே கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படிப்பட்ட கோவலருடைய பொற்கொடியே என்று அழகாக சொல்லி, அடுத்து இங்கே கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர என்று சொல்லுகின்றார். எப்படி பகவானுடைய கருணை மலை இந்த பக்தர்களுக்கு தொண்டர்களுக்கு பொழிகின்றதோ, அடியவர்களுக்கு பொழிகின்றதோ, அதை போல கண்ணனுடைய பிறப்பிடமான அங்கே ஆயர்பாடியிலே இங்கே இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் என்ன செய்கின்றனவாம்? வாங்க குடம் இருக்கின்றன. அதை போல இந்த கட்டுக்குறையாத இந்த எருமைகள் எல்லாம் கணைக்கின்றன. எதை எண்ணி? தன்னுடைய இந்த கன்றுகளை எண்ணி கணைக்கின்றன. கணைத்து, அதாவது பகவான் எப்படி தன்னுடைய அடியவர்களை எண்ணி